ஆச குத்தாலத்து அருவி போல ஓட வாயாடி லாபம் என்ன மாமா நீ விஷயங்களை ஆற போடலாமா சொன்னத கேளு கண்ணுமணி சொந்தமும் பந்தமும் வந்ததடி சொல்லிக்கொடு சொல்ல சொல்ல கத்துக்கிறேன் விட்டுக்கொடு மிச்சம் இது கற்றுக்கிறேன் நீலகிரி மலை ஓரத்துல ஒரு செவ்வந்தி போட்டுருங்க பாருங்க எள்ளு வரமிளகா உப்பு போட்டிருக்கேன். அடுத்தது நம்ம பருப்பு போட போகிறோம். பாருங்க சுவையான பருப்பு பொடி ரெடி. இட்லி பொடி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் நம்ம செஞ்சுக்கலாம். சூப்பராக இருக்கு பாருங்க. நீங்களும் பார்த்துக்கோங்க, செய்யுங்க. பாருங்க ரெடி ஆகிடுச்சு. இட்லி பொடி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். நமக்கு வந்து இதில் ஹைலைட் என்னென்னா பெருங்காயமும் எள்ளும் தான் ஹைலைட். நீங்கள் செஞ்சுட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள். இப்போ நான் தோசை ஊற்ற போகிறேங்க. தோசைக்கு இந்த இட்லி பொடி சூப்பராக இருக்கும். மாவு எடுத்து வச்சுருக்கேன். இட்லிக்கு நேற்று தான் அரைச்சோம். சூப்பராக இருக்கும். சூடாக ஊற்றி சாப்பிட்டோம்னா